ஹலோ ஹலோ, யாரு? நம்பர் 13, 2வது குறுக்கு தெரு, விஜயா நகர். இதுதானே இப்ப நான் ஃபோன் பண்ணிருக்கிற நம்பரோட அட்ரஸ்? ஆமா, நீங்க யாரு? டெலிபோன் டிபார்ட்மெண்டா? இல்லங்க, குடும்பத்தை கலைக்கிற டிபார்ட்மெண்ட். என்னது? நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிற புனிதமான வேலையை செய்யறேன்னு சொல்றேன். புரியல. புரியவே வேண்டாம். ஆமா, உங்க பேர் என்ன? ஹலோ, பேரும் தெரிஞ்சுக்காம ஆளையும் தெரிஞ்சுக்காம ஃபோன் பண்ணி மிரட்டுறது நியூசன்ஸ், தெரியுமா? நாங்கெல்லாம் எங்க ஃபாதருக்கு சன்ஸ், அது தெரியும். ஆனா நியூசன்ஸ் தெரியாதே. இடியட். ஹலோ, ஓகேயா? சூப்பர். அடுத்த வேலை ஒன்று பண்ணணும். என்ன? அவளை காதலிக்கிறதாவும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதாவும் டெய்லி 3 வாட்டி ஃபோன் பண்ணி நீ பேசணும். பேசிடுறேன். அந்த ஹவுஸ் புரோக்கர் தான் பண்றான். கூட நான் பேசுறேன். ம். ஹலோ ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே வலசரவாக்கம் ஃபுல்லா 6 பெட்ரூம் இருக்கிற வீடுகளா தேடி பார்த்தேன் ஐயா. எத்தனை கிடைச்சது? 8 வீடுங்க கிடைச்சதுங்க ஐயா. 6 பெட்ரூம் உள்ள வீடுங்க வலசரவாக்கத்துல வெறும் 8 தான் தெரிச்சா? ஆமாங்க ஐயா. மின்ட்ல தேடுறதுக்காக ஆள் அனுப்பியிருக்கீங்களா? அனுப்பியிருக்கேன் ஐயா. அந்த 8 வீட்டு ஓனர்ஸையும் மீட் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க ஐயா. எங்க யூனியன் ஆளுங்க வந்த பிறகு நான் போயிடுவேன் ஐயா. டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க, நான் பிரபு கிட்ட காசு கொடுத்து அனுப்புறேன். நல்லதுங்க ஐயா, நான் வச்சிடறேன் ஐயா. ஓகே. அந்த ஆளை கூட்டிட்டு வர சொன்னது வலசரவாக்கத்துல வீடு தேடுறதுக்காகவா? ஆமா, வலசரவாக்கத்துல 6 பெட்ரூம் உள்ள வீடுங்க 8 தான் கிடைச்சிருக்கான். அவ்வளோ பெரிய ஏரியால 6 பெட்ரூம் இருக்கிற வீடு 8 தான் இருக்கா? நான் தேட சொல்லியிருக்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண 6 பெட்ரூம் வீடுங்க. அந்த பழைய வீடுங்க உனக்கு எதுக்குடா? காரணம் இருக்கு. அப்போ மின்ட்ல தேடுறதுக்கு ஆள் அனுப்புனியான்னு கேட்டது? அங்க ஒரு பழைய எண்ணெய் மில்லோட அட்ரஸை தேடுறதுக்கு. அது எதுக்கு? உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயில்டா சொல்றேன். அவசரப்படாம நீ இப்ப செய்ய வேண்டிய வேலையை செய்யறியா? சரி சொல்லு. அந்த புரோக்கர் உனக்கு ஃபோன் பண்ணதும் அவர் சொல்ற ஹவுஸ் ஓனரை நீ போய் மீட் பண்ணணும். மீட் பண்ணி உங்க பழைய வீட்டை விக்கிற ஐடியாவில் இருக்கீங்களான்னு கேட்கணும். அந்த வீடுகளை ஏன்டா வாங்க போற? 6 பெட்ரூம் இருக்க வீட்டை வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இருந்தா நான் ஏன்டா வாடகை வீட்டில் இருக்க போறேன்? அதானே. இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் நான் உனக்கு மேட்டரை கன்வே பண்ணும்போது கிளியர் ஆயிடும். இப்ப நான் சொல்றத மட்டும் செய்யறியா? சரி சொல்லு. காட்டுற வீடுங்களோட அட்ரஸஸை கலெக்ட் பண்ணிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஈசி சர்டிபிகேட் போட்டு பார்க்கணும். என்கியூபரன்ஸ் சர்டிபிகேட்டா? ஆமா, அதுல ஓனர் பேர் வந்துடும். ஓனர் பேரா? ஆமா, ஜெகநாதனோட மகன் கங்காதரன் ஓனர் பேர் வர்ற ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸை எனக்கு நீ சொல்லணும். மற்றது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கங்காதரன் யாரு? கதையோட ஆரம்பத்திலேயே கிளைமேக்ஸை எதிர்பார்க்கறியே, இது நியாயமா? சரிப்பா, கேட்கல. இந்த வேலையை நான் முடிக்கிறேன். சரி, மறுபடியும் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஜர்க்கு கொடு, நான் கிளம்புறேன். ஓகே. ஹலோ, இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம் மேடம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஏன்? அப்படின்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யணும்.
அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். யார் நீ? யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கணும். உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே எனக்கு புரியல. நீ பேசுறத பார்த்தா என்ன உனக்கு தெரிஞ்ச மாதிரியும் தெரியல. ஆனா எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுற. நீ வேற யாரோ நினைச்சுக்கிட்டு என்ன மிரட்டுறியா? உங்க பேரு சுனந்தா, கரெக்டா? நீங்க MIB எக்ஸ்போர்ட்ஸ்ல கிளர்க்கா ஒர்க் பண்றீங்க, கரெக்டா? உங்களை ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன், ரொம்ப பிடிச்சு போச்சு. ஃபாலோ பண்ணேன், வீட்டை கண்டுபிடிச்சேன், போன் நம்பரை கலெக்ட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுச்சு. போனஸா வேற ஒரு வேலையை பண்ணணும். என்னது? உங்க புருஷனை கொலை பண்ணணும். ஏய், யார் நீ? என்ன வேணும் உனக்கு? ஒரு 10 நாள் நீங்க என் கூட வாழணும். என்னங்க, யாரோ ஒருத்தர் என்ன போன்ல மிரட்டிக்கிட்டு இருக்கான். யாருன்னு கேளுங்க. மிரட்டுறானா? ஆமாங்க, யாருன்னு கேளுங்க. ஹலோ, வச்சிடுறேன். ஹலோ, ஹலோ. ச்சே, வச்சிட்டான். என்ன சொன்னா? டாக்டர், நான் பூரணி விக்னேஷ் பேசுறேன். சொல்லுமா பூரணி. என் வீட்டுக்காரரு உங்களை ஒரு தடவை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. முடியுமா டாக்டர்? இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாமே. நெக்ஸ்ட் வீக்கா? நோ நோ, நான் இன்னைக்கே பேசணும். அபார்ஷன் பண்றத பத்தி பேசணும்னு சொல்லு. மேடம். கேட்டது, அவர்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. நீங்க சொன்ன விஷயத்தையெல்லாம் பூரணி சொன்னா, நீங்க அபார்ஷன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் கிளியர் பண்ணிக்கணும்னு தோணுது. அத பத்தி கேட்கலாமா டாக்டர்? கேளுங்க. எங்க ஃபேமிலியில யாருமே இல்ல. கடைசியா இருந்த எங்க அப்பாவும் போன வருஷம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஓகே. இனிமே எங்களுக்கு குழந்தை பிறந்தாதான் எங்க 2 பேருக்கும் தோண என் சைட்ல என் ஜெனரேஷனையும் நான் ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப பூரணிக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளத்தினால நீங்க சொல்ற மாதிரி இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்றேன். அதை இப்பவே பண்ணுமா? எஸ், அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்து அதை பெத்தெடுக்கக்கூடிய வகையில அவங்க கர்ப்பப்பை இப்ப இல்ல. எப்படியோ குழந்தை தங்கிருச்சு. ஆனா அது டேஞ்சரான சிச்சுவேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அதை தடுக்கணும். டாக்டர், மருந்து மாத்திரை மூலமா கர்ப்பப்பைய வலுப்படுத்த முடியாதா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இது ஜீன்லயே வரக்கூடிய பிரச்சனை. அப்படின்னா எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வழியே இல்லையா டாக்டர்? ஒரு வழி இருக்கு. என்னது டாக்டர்? இப்ப செனமுட்டை உற்பத்தி ஆகுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க ரிப்போர்ட்ஸையும் பார்த்தேன், அதுவும் கிளியரா இருக்கு. பூரணியோட எக்ஸும் என் கவுன்ஸும் கரெக்டா இருந்தா எங்க சொந்த ரத்தத்துல ஒரு குழந்தைய உருவாக்கிட முடியும் இல்லையா டாக்டர்? உருவாக்கலாம். ஆனா அதுக்கு இன்னொரு பொண்ணோட வலுவான ஆரோக்கியமான கர்ப்பப்பை வேணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க. அப்படியா டாக்டர்? ஆமா. பூர்வியோட கர்ப்பப்பை குழந்தை பெத்துக்கிறதுக்கு எப்பவுமே உபயோகப்படாது. ஓகே டாக்டர், நான் அரேஞ்ச் பண்றேன். பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வாங்க, பேசிக்கலாம். சரிங்க டாக்டர், தேங்க்யூ. பாய். என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்லை. அம்மா, என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னியே, என்ன விஷயம்? சொல்றேன். உள்ள வர மாட்டியா? வரேன், அதுக்கு தானே வந்திருக்கேன்.
இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோன் கால் வந்திருக்குதா? இல்ல சார், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. பேசின வாய்ஸ் எப்படி இருந்தது? எப்படி இருந்ததுன்னா? உனக்கு இதுக்கு முன்னாடி பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருந்ததான்னு கேக்குறாரு. அந்த வாய்ஸ் யார மாதிரி இருந்ததுன்னு தெரிஞ்சா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதான் கேக்குறேன். உங்க வாய்ஸ் மாதிரி தான் இருந்தது. சாரி, இவ சொல்ல வந்தது ஒண்ணு இல்ல, உன் வாய்ஸ் மாதிரியே பேஸ் வாய்ஸ்ல இருந்ததுன்னு சொல்ல வந்தா. இல்லையா சொன்னா? ஆமா, வாய்ஸ் டிட்டோ உங்கள மாதிரியே தான் இருந்துச்சு. வேணும், என் வாய்ஸ் மாதிரி பேஸ் வாய்ஸ்ல உங்க சர்க்கிள்ல யார் இருக்கா? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் சைடுல யாரும் இல்ல. சுனா, ம்? உன் சைடுல இந்த மாதிரி வாய்ஸ் இருக்கவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல. ஸ்கூல் பீரியட்ல, காலேஜ் பீரியட்ல உங்களை ஒன் சைடா லவ் பண்றேன் அது இதுன்னு ஏதாவது இருந்துச்சா? நோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிருப்பா. இவ என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா. ஷீ இஸ் a clean slate. அப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு எதிரி இருக்கானே. எதிரியா? ஆமா சுனந்தா, ஃபோன் பண்ணி மிரட்டினவன் ஏன் எதிரியா இருந்திருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி உன் ஒய்ஃபை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு மிரட்டியிருப்பான். ஆனா அவன் உனக்கு தானே ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்கான். அது மட்டும் இல்ல, அவ என்னன்னு மிரட்டினா? என்னை கொன்னுடுவேன்னு மிரட்டியிருக்கான். அப்படின்னா இவங்களை விதவையாக்கி பார்க்கணும்னு அவன் ஆசைப்படுறான். கரெக்டா? ஆமா. ஸோ வில்லன் இவ சைடு ஆள் தான் இல்லையா? ஆமா. எனக்கு அந்த மாதிரி துரோகம் செய்யறவங்க யாருங்க? தெரியலையே, இப்பதானே விஷயமே தெரிய வந்திருக்கு. இனிமேதான் கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் கலந்து பேசுங்க. ஆள் யாருன்னு சந்தேகம் வந்தா என்கிட்ட டீடைல்ஸ் கொடுங்க. நான் கூட்டிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டுறேன். சரியா சுனந்தா? சரிங்க சார். வேணும், உங்க லேண்ட்லைன் போனை ட்ராப் பண்ணிருக்கேன். அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணா மாட்டிக்குவான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் சுனந்தா. போயிட்டு வாங்க சார். என்னங்க சொல்றீங்க? ஆமா பூரணி, டாக்டர் நம்ம கருவை எடுத்து வேற ஒரு பொண்ணோட வயித்துல வச்சு குழந்தைய ரெடி பண்ணிடலான்னு சொல்லிருக்காங்க. நிஜமாவா தம்பி சொல்றீங்க? அப்படி முடியுமா? முடியும் அத்த. இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டுல நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. சரியான முறையில கருவை பாதுகாக்க நிறைய விஷயம் இருக்கு. அந்த கருவை வயித்துல வளர்க்க யாருங்க முன் வருவாங்க? ஏன் இவ்வளவு சந்தேகமா கேக்குற? இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்கு நிறைய நல்ல பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எதுக்கு தம்பி இதுக்கு ஒத்துக்கணும்? பணம் தான் அத்த. பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னொருத்தங்க குழந்தைய வயித்துல சுமக்கிறவங்க எப்படிங்க நல்லவங்களா இருக்க முடியும்? பணத்துக்காக நீ ஏன் அருவருப்ப நினைக்கிற? அவங்களுக்கு பண தேவை இருக்கும், செய்யறாங்க. ஆனா குழந்தைய வயித்துல சுமக்கிறப்ப மட்டும் உணர்வு பூர்வமா வளர்ப்பாங்க. எப்படியோ ஒண்ணு, எங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும். என்ன பூரணி சொல்ற? சும்மா இருமா, நீ வேற. அத்தை சொல்றது கரெக்ட் தானே பூரணி? என்ன கரெக்ட்? எங்க பெரியவங்க எனக்குன்னு விட்டுட்டு போயிருக்கிற ஆஸ்தியை அனுபவிக்க நமக்கு ஒரு வாரிசு வேணும். நம்ம ரெண்டு பேரையும் வயசான காலத்துல பாத்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும் பூரணி. நீங்க சொல்றதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறது எனக்கு பிடிக்கல. இப்படி சொன்ன எப்படி பூர்ணி? உனக்கு குழந்தைன்னு ஒண்ணு வேணும்னா வாடகை தாய் மூலமா தான் வரும், வேற ஆப்ஷனே இல்லையா. நானும் என் டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். எனக்கு வேண்டாம். ஏண்டி வேண்டாம்? ஏமா, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? என்ன தெரியாதா? சின்ன வயசுல இருந்து மத்தவங்க உபயோகிச்ச பொருளை எப்பயாவது நான் உபயோகிச்சிருக்கேனா? இல்ல. ஸ்கூல் படிக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் இப்படி எதையாவது நான் இரவல் வாங்கியிருக்கேனா? இல்ல. ஹோட்டலுக்கு போனா கூட பிளேட்ல சாப்பிட மாட்டேங்க, வாழை இலை இருக்கிற ஹோட்டல்ல தான் சாப்பிட போவேன், தெரியுமா? இப்படி ஒரு குணாதிசயம் என் மனசுக்குள்ள இருக்கும்போது நான் எப்படி ரியாக்ட் ஆகணும்? ஒரு பேனா பென்சிலையே
இரவல் வாங்க விரும்பாத என் மனசு இந்த வாடகை தாய் விஷயத்தை எப்படி ஒத்துக்கும் சொல்லுங்க? இப்படி சொன்னா உனக்கு குழந்தை பாக்கியம் எப்படிம்மா கிடைக்கும்? வேற என்ன சொல்லணும்? பூரணி, உன்னோட இந்த விஷயத்த மாத்திக்கோ. மாத்திக்க முடியாதுங்க. மாத்திக்கிறதுல எனக்கு இஷ்டமும் இல்ல. பென்சில் விஷயம் வேற, குழந்தை விஷயம் வேற பூரணி. அதையே தான் நானும் சொல்றேன். பென்சில் விஷயத்த மாத்திக்க சொன்னாலே பரிதவிக்கிற என் மனசு ஏன் குழந்தைய இன்னொருத்தி கர்ப்பப்பையில சுமக்கிற விஷயத்த எப்படி சகிச்சுக்க முடியும் சொல்லுங்க? இப்ப என்ன பண்றது தம்பி? ஆண்டவன் தான் நம்மளை காப்பாத்தணும்.